ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் இனி நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி திருவாரூர் குரு தட்சிணாமூர்த்தியை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் டிசம்பர் 14 முதல் 20 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த டிசம்பர் 19 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த ரிஷபராசியினுடைய அதிபதியான சுக்கிரன் விருச்சகத்தில் 7ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது சூப்பர், அற்புதமான ஒரு அமைப்புங்க. அப்போது உங்களை பொறுத்து அதுவும் 7ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 7க்குடைய செவ்வாய் 8இல் அமர்ந்திருக்கிறார். இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 10ல் ராகு சூப்பர், 11ல் சனி பகவான் குரு பார்வையில் அதை விட சூப்பர், 3ல் குரு பகவான் எடுக்கிற முயற்சிகள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். மற்றபடி 4ல் கேது இருக்கிறதால தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் அனுகூலமாக அனுசரணையாக இருக்க மாட்டாங்க. சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு செலவினங்கள் ஆகும், பழுது பார்க்கக்கூடிய செலவு ஏற்படும். மற்றபடி ஒன்றும் குறை இல்லைங்க. சூப்பரான ஒரு காலகட்டம். எடுக்கின்ற முயற்சி இமாலய வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். 2க்கும் 5க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் 7இல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம். அதே நேரத்தில் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. தொடாத விஷயங்கள் கூட சக்ஸஸ் ஆக போகிறது. ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். அதே நேரத்தில் 5ஆம் இடத்தை சனி பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது 1-2 பிரச்சனைகள் வரும். அதை சமாளிச்சிருவீங்க, ஒன்றும் குறை கிடையாது அப்படின்னு சொல்லணும். மற்றபடி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. ராசிநாதன் சுக்கிரன் புதன் இணைவு இருப்பது, குரு பார்வையில் இருப்பது. முதல் 2 நாள் சூரியன் இருக்கார், அதுக்கப்புறம் தனுசுக்கு போயிடுறார். இப்போ குரு பார்வையில் இருப்பது, புதன் சுக்கிரன் இணைவே பெரிய மாபெரும் இணைவு. இப்போது உங்களை பொறுத்தவரை இந்த வாரம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு வாரம். அதே நேரத்தில் சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, நிதித்துறை, நீதித்துறை, ரசாயனத்துறை, மற்றபடி இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், மாடுலர் கிச்சன் செய்யக்கூடியவர்கள், ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டர்ஸு எல்லாருக்கும் சூப்பரான ஒரு காலகட்டம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. இந்த ரிஷபத்துக்கு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்டு. சாதகமான சூழ்நிலையில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்கிறது. 10ல் ராகு சொல்லவே தலங்க. 10ல் ஒரு பாம்பாவது இருக்கணும், பாம்பு இருக்கார். அதுலேயும் குறிப்பாக இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார். அப்போ தொழிலில் வளர்ச்சி ஏற்படும், நல்ல வளர்ச்சியாக பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கும். அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். கடனை வச்சு நீங்கள் வாங்கி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். சிறப்பாக இருக்கும். இல்லை வெளிநாடு போகிறேன்னு பேர் வழி நீங்கள் வெளிநாடு போனாலும் சரி, அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் அற்புதமான ஒரு நேரம்.
10க்குடைய சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பது பெரிய சிறப்புங்க. அதுவும் குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சிறப்புங்க. அதனால தான் ரெட்டிப்பு வருமானம் வரும், பல மழை பொழியக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நினைத்த காரியம் கைகூடி வரப்போகிறது, நினைக்காத விஷயங்கள் கூட நடந்தேறப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட நல்ல தகவல் வந்து சட்டுப்பட்டு திருமணத்துக்கான ஒரு அமைப்பு இருக்கா, கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லவர் அல்ல என்று சொன்னாலும் இந்த ரிஷபத்துக்கு 3ல் அமர்ந்து உங்கள் இளைய சகோதர சகோதரிகள் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறது. இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும், குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் ஏற்படும். அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த நீதித்துறை அறநிலையத்துறை ரிஷிகள் முனிகள் குருமார்கள் இவங்களுடைய நிலைகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகளுடைய வளர்ச்சி சிறப்பாக அமையப்போகிறது. இருந்தாலும் பூர்வீகத்தில் சனி பார்வை இருப்பது என்பது கொஞ்சம் ஏதாவது ஒரு சில சில்லறை பிரச்சனை, அதாவது சில சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அது சரியாக நீங்கள் ரெக்டிஃபிகேஷன் பண்ணிடுவீங்க. ராசியை சனி பகவான் பார்க்குறதால கொஞ்சம் மந்திரிச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. ஒரு டென்ஷன், ஒரு பரபரப்பு நிச்சயமாக உங்கள்கிட்ட இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் கூட பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலில் இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் வளர்ச்சி என்பது ஒரு இமாலய சாதனை அப்படின்னு சொல்லணும். உத்தியோக மேன்மை இருக்கும், பதவி உயர்வு இருக்கும், ஊதிய உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுலேயும் சின்ன லேட் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதை நடத்தக்கூடிய தொழிலதிபர்களுக்கும் சரி, அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களுக்கும் சரி நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. இந்த பூமிக்கு அடியில் நிலக்கரி சுரங்கம், இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் சூப்பர் சாதிக்க போகிறீங்க. இந்த ரிஷபத்துக்கு நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், 8ல் செவ்வாய் இருக்கிறார், சூரியன் இருக்கிறார். அப்போ அதாவது சூரியனை சனி பார்க்கிறது என்று சொன்னால் தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் பேசி சரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு தந்தைக்கும் பிள்ளைக்கும் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதுக்கப்புறம் சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ல் கேது இருக்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படுவது மட்டுமல்ல, மருத்துவ செலவுகள் வைக்கும். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்களும் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான ஒரு சூழல். 2க்குடைய புதன் 7ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கப் போகிறது. இந்த பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, மற்றபடி எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ், கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற சாதனங்கள், ராகுனாலே பிரம்மாண்டம் தானேங்க. இப்போல்லாம் புதுசாக வந்து பெரிய என்னென்னவோ சாதனங்கள் வருகிறது. அப்படி இதெல்லாம் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க, அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. 4ல் கேது இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். பிள்ளையாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். 10ல் ராகு, ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு 1008 சொல்லுங்கள். துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மொத்தத்தில் இந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 19, 20 சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்க. மற்றபடி சூப்பர். இந்த ரிஷபத்துக்கு இந்த வாரம் தொழிலில் ஒரு பிரம்மாண்டம், ஒரு திருப்பு முனை ஏற்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு நேரம். பணம்
பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு காலகட்டம் வங்கி கணக்கு உயரப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் உங்கள் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், குரு பார்வையில் இருக்கார். 7 செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு சென்றதால் முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.